الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. எல்லாம் அல்ல ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சதிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள் அனைவர்கள் மீதிலும் மூமினான முஸ்லிமான அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டும் என வேண்டியவனாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஏவி இருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், நல்ல உபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, ஷாபானுடைய மாதத்தின் இறுதி நாளிலே இருக்கின்றோம். இன்று அல்லது நாளை ரமலானுடைய மாதம் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களான சஹாபாக்களுக்கு சொன்ன வசியத்துக்களை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு முதலில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என் தோழர்களே, யா அய்யுஹன் நாஸ் கத் அலல்லகும் ஷஹ்ரும் அலீம் முபாரக், பரக்கத்து மிக்க, அருள் மிக்க, மகத்தான ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் இதோ உங்களுக்கு முன்னோக்கி வந்துவிட்டது. இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை வைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த மாதத்தின் பரக்காலங்களிலே நோன்பு நோட்பதை கடமையாக்கி இருக்கின்றான். அதே போன்று இரவு காலங்களிலே வணக்க வழிபாடுகள் செய்வதை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. யாராவது நல்ல காரியங்கள், நல்ல அமல்களை கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வை நெருங்குகின்றார்களோ அவர்கள் ஏனைய காலங்களிலே ஒரு கடமையை நிறைவேற்றினால் என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த கூலியில் 70 மடங்கு நன்மைகளை இந்த ரமலானிலே பெற்றுக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு காரியத்தை நாங்கள் ரமலான் அல்லாத மாதத்திலே செய்கிற பொழுது என்ன கூலியை பெறுகிறோமோ அந்த கூலியின் 70 மடங்கு ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு கிடைக்கிறது. ஒருவன் சுபஹ் தொழுகை தொழுதால் அல்லது ஏனைய நேரங்களில் இருக்கின்ற ஐவலை தொழுகையில் ஏதாவது ஒன்றை தொழுதால் அவனுக்கு ஏனைய மாதங்கள் என்ன கூலி கிடைக்கிறதோ அதைவிட 70 மடங்கு நன்மைகள் இந்த ரமலானிலே தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகைகளுக்கும், நோர்க்கின்ற ஒவ்வொரு நோன்பிற்கும், செய்கின்ற சகல வணக்கங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதம் என்பது பொறுமையின் மாதம். பொறுமை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் பொறுமையுடைய மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் கூலியாக கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட மகத்தான மாதம் இந்த ரமலானுடைய மாதம். மூமின்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா குறுகிய குறைந்தபட்ச ரிஸ்கை கொண்டு நிறைவான பரக்கத்துக்களை கொடுக்கின்ற மாதம், ரிஸ்கிலே விஸ்தீர்ணத்தை கொடுக்கின்ற மாதம். இது மூமின்களுக்கு ரமலானுடைய மிகப்பெரிய அருள் என்று சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வானாக இருந்தால் அவனுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற அடியானாக அந்த அடியான் ஆகி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த பெரிய மகத்தான கூலியை நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வதன் மூலமான
மகத்தான கூலியை அடைவதற்கு நாங்கள் வசதியற்றவர்களாக இருந்தால், நோன்பு திறக்க செய்வதற்கான வசதி வாய்ப்பு அற்றவர்களாக இருந்தால் என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என் தோழர்களே, நீங்கள் ஒரு மிடக்கு பாலை கொடுத்தோ அல்லது ஒரு சுளை ஈத்தம்பழத்தை கொடுத்தோ அல்லது ஒரு மிடக்கு தண்ணீரை கொடுத்தாவது நீங்கள் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த கூலியை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாங்கள் கற்பனை பண்ணுவது போல வண்டப்ப தட்டுக்களோடும் வாழைப்பழங்களோடும் ஏனைய கனிவர்க்கங்களோடும் கஞ்சி கோப்பையோடும் இதர சோட்டிஸ் வகைகளோடும் தான் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்து இந்த கூலியை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் ஒரு மிடக்கு பாலை கொடுத்தாவது அது கிடைக்கவில்லை என்றால், ஒரு சுளை ஈத்தம்பழத்தை கொடுத்தாவது அதுவும் கிடைக்கவில்லை என்றால், ஒரு மிடக்கு தண்ணீரை கொடுத்தாவது யாராவது நீங்கள் நோன்பு திறக்க செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய சகல பாவங்களுக்கும் மன்னிப்பாக இந்த ரமலான் உங்களுக்கு அமையும். அதே போன்று உங்களுக்கு நரக விடுதலை கிடைக்கும், உங்களுடைய பொறுமைக்கு சொர்க்கம் கூலியாக கொடுக்கப்படும் என்று ரமலானை அண்மித்த இறுதி நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த வசியத்துக்களை, உபதேசங்களை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்திலே பசித்த ஒரு வயிற்றுக்கு நீங்கள் புசிக்க வயிறு உடைக்க உணவளிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே நீரற்று அவதியுற்று சூரியன் தலைக்கு மேலே இறக்கப்பட்டு நீங்கள் அனைவரும் தத்தளிக்கின்ற நேரத்திலே, தாகத்தால் தடுமாறுகிற நேரத்திலே என்னுடைய ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் இருந்து உங்களுக்கு நான் நீர் புகட்டுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, மகத்தான மாதமாம் ரமலான் நம்மை அடைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்ன வசியத்துக்களை உங்களுக்கு நான் சமர்ப்பித்திருக்கிறேன். நிச்சயமாக ஆடம்பரமான விருந்துபசாரங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கூலியை தரும் என்று யாரும் கற்பனை பண்ண வேண்டாம். நாம் ஒரு முடல் தண்ணீரை கொடுத்து யாருக்காவது உதவிக்கரம் செய்தாலும், ஒரு நோன்பாளியை திறக்க வைத்தாலும் நிச்சயமாக அத்தனை கூலிகளும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு சமநிலையில் வழங்கப்படும். தனவந்தர் ஒருவர் ஒரு புரியாணியை கொடுத்து இஃப்தாரை நடத்துகிறார். ஒரு ஏழை வரும் பச்சை தண்ணீரினால் இஃப்தாரை நடத்துகிறார். இரண்டு பேருக்கும் அல்லாஹ்விடத்திலே இந்த பாக்கியம் சமனாகவே வழங்கப்படும் என்பதிலே நாங்கள் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் நான் விரும்பினால் நிச்சயமாக ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்தல் என்பது சாத்தியமான ஒன்றை எண்ணுகின்ற தன்னம்பிக்கையை முதலாவது நாங்கள் இந்த ஜும்ஆவிலே பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்தது, அதானுடைய நேரம் மக்ரிபு நெருங்கிவிட்டால் வீதியின் கடப்பை திறந்து கொண்டு யாராவது நம்முடைய வீதியால் பயணிக்கின்றவர்களுக்கு இஃப்தாருடைய வேளை வந்து அவர்கள் வீதியால் செல்கிறார்களா என்று பார்த்து அவர்களை வீட்டு திண்ணைக்குள் அழைத்து நோன்பு திறக்க செய்து மகிழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. இஃப்தாருக்கு முன்னரே நம்முடைய வாசல்களை பூட்டிவிட்டு சமையலுடைய மனம் கூட வீதிக்கு வராத வண்ணம் எம்முடைய காலங்கள் மாறிவிட்டதென்றால் கடைசி காலத்திலே இறையச்சத்தின் பற்றாக்குறைதான் இதற்கு காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் வளர்ந்த ஊராக இருக்கலாம், நிறைந்த மக்களாக இருக்கலாம், விசாலமான வீதிகள் இருக்கலாம், ஆனாலும் ஒரு பயணம் சென்று வருகின்ற ஒருவர் திடீரென்று அதானுடைய வேளை வந்துவிட்டால் அவர் வீதியை கடந்து செல்வதை நாம் கண்டால் நம்மிடத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒன்றை கொண்டு அந்த நோன்பாளியை நோன்பு திறக்க செய்வோம் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு செய்த இந்த வசியத்தை நிறைவேற்றி அடியார்களாய் நாமாக முடியாதா? குறைந்தபட்சம் ஒரு முடல் தண்ணீரையாவது கொடுத்து அந்த பாக்கியத்தை நம்மால் அடைய முடியாதா? நிச்சயமாக அடைய முடியும். எனவேதான் இந்த ரமலானை நாங்கள் இவ்வாறு வாய்ப்பு மிக்க ரமலானாக, வளம் மிக்க ரமலானாக, இறைவனுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட ரமலானாக நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ரமலான் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஃமின் ரமலான் வந்துவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றவனாக இருப்பான்,
ரமலான் பிரிந்து செல்கிறது என்றால் கவலைப்படுகின்றவனாக இருப்பான். ரமலான் வந்தும் ஒருவனுக்கு அது மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அவன் முஸ்லிம் என்கின்ற பெயரிலே வாழுகின்ற நயவஞ்சகனாக இருப்பான் என்பதை இந்த நபிமொழி மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனுடைய மனதில் ஈமான் இருக்கிறது என்றால் ரமலான் மாதம் வருவதை கொண்டு அவனுடைய உள்ளம் மகிழ வேண்டும். மாறாக ஐயையோ ரமலான் வந்து விட்டதே, நம்முடைய ஹோட்டல்களுக்கு வியாபாரம் நடைபெறாதே, பகல் வேளை வியாபாரம் அடிபட்டு போகிறது என்ற அந்த கவலை வரக்கூடாது. உலக சம்பாத்தியத்திலே இருக்கின்ற பேராசை அந்த எண்ணத்திலே எங்களுக்கு வரக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் 11 பேர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாலும் கிணற்றிலே தூக்கி வீசினார்கள். அந்த 11 பேர், அந்த 10 சகோதரர்கள், மொத்தமாக 11 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சகோதரர்கள் பாலும் கிணற்றிலே வீசினார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள் இருந்தது போல் அல்லாஹ் வருடத்துக்கு 12 மாதங்களை திறந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறான். 10 மாதங்கள் சொகுசாக வாழ்ந்தோம். உடல் கேட்டு எதை நாம் கொடுக்கவில்லை, உள்ளம் கேட்டு எதை நாம் கொடுக்கவில்லை. நாம் கொடுக்காத உணவா, நாம் கொடுக்காத உடையா, நாம் கொடுக்காத சுகபோகங்களா, அத்தனையையும் 11 மாதங்கள் இந்த உடலுக்கு கொடுத்து வளர்த்தோம். ஆனால் ரமலானுக்காக இவைகளை நாங்கள் தியாகம் செய்யக்கூடாதா? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சகோதரர்கள் பாலுங்கிணற்றில் வீசியது போல ரமலானுடைய மாதத்தின் புனிதத்தை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று அறிஞர்கள் எங்களுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உதாரணம் காட்டி இந்த ரமலான் மாதத்தை உணர்த்துகின்றார்கள். சஹாபாக்களில் மிக பெரும் சஹாபி, 2ஆம் ஹலீஃபா சய்யிதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், மர்ஹபன் பி முத்தஹிர், மர்ஹபன் பி முத்தஹிரினா மினஸ் ஸுனூப் என்று சொல்வார்கள். ஒரு விருந்தாளி வந்துவிட்டால் அல்லது மகிழ்ச்சியான காரியங்களுக்கு யாராவது நம்முடைய இல்லங்களுக்கு வந்துவிட்டால் நாங்கள் வருக வருக என்று வரவேற்போம் அல்லவா, அதுபோல வெல்கம் சொல்வோம் அல்லவா, அதுபோல சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மர்ஹபன் பிமுதஹிரினா மினஸ் ஸுனூப், எங்கள் பாவங்களை விட்டு எம்மை பரிசுத்தமாக்குகின்ற ரமலானே வருக என்று அந்த மாதத்தை மனம் குளிர வரவேற்பார்களாம் என்று சஹாபா பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நம்முடைய வீட்டின் விசேஷங்களுக்காக இல்லங்களை கழுவி சுத்தம் செய்து அழகுபடுத்துவது போல ரமலானுடைய மாதத்தின் தலைப்புரை தொடங்க முன்னர் தம்முடைய வீடுகளை சுத்தம் செய்வார்கள், கழுகுவார்கள், மணமிடுவார்கள், அழகுபடுத்துவார்கள். பக்தியில் இன்னொரு வகை இருக்கிறது. வளமையாக டிவி பார்ப்பார்கள், ஆனால் தலைப்புரைக்கு எல்லா கேபிளையும் கழட்டி விடுவார்கள். அது காலப்போக்கிலே மீண்டும் ஆரம்பித்து விடும். 3 நாள் கழிந்து விட்டால் செய்தி மட்டும் பார்ப்பதற்கு டிவிகள் ஒன் செய்யப்படும். அதற்கு பிறகு காலப்போக்கிலே பழைய குருடி கதவை திருடி என்ற கதை போல அந்த டிவியும் டிராமாக்களும் அதிகரித்து விடும். எந்த அளவென்றால் நோன்பை பாழாக்கி, இரவு வணக்கத்தை பாழாக்கி, தஹஜ்ஜுத்தை பாழாக்கி, சஹரை பாழாக்கி, தராவீகை பாழாக்கி அந்த காலங்கள் மாறிவிடும். அவ்வாறு மாறக்கூடாது. மாறாக இல்லங்களையும் எமது உள்ளங்களையும் சுத்தம் செய்து இறை வணக்கத்திற்காக நாங்கள் ரமலானை தயார்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் நம்முடைய முன்னோர்களாகிய இமாம்கள் 6 மாத காலங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்பார்களாம், யா அல்லாஹ் இந்த ரமலானை எங்களுக்கு தந்து விடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்களுக்கு முன்னரே இறைவா ரமலானை தந்து விடுவாயாக என்று சொல்வார்களாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று ஜுமாவுக்கு வந்திருக்கின்றோம். நானும் தான், நீங்களும் தான். இன்னும் ரமலானை அடையவில்லை, அடைய போகிறோம் என்கின்ற சுப செய்தி தான் சொல்லப்படுகிறது. ரமலானுடைய தலைப்புரை தென்படுவதற்கு முன்னர் உங்களில் அல்லது நம்மில் யார் இந்த உலகை விட்டு பிரியவிருக்கிறோம் என்கின்ற பட்டோலை நம்முடைய கையில் இருக்கிறதா? இருக்கிறதா? இல்லை. ஆனால்
ரமலானை அடைந்தால் பகல் முழுக்க நோன்பு, இரவு முழுக்க வணக்கம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை, பாவங்களை விட்டு மீட்சி பெறுகின்ற தௌபா போன்ற நல்ல எண்ணங்களை இன்றைய நாள் ஜும்ஆவுடைய இந்த வேளையிலே உள்ளத்தில் திடகாத்திரமாக உறுதி பூண்டு விட்டால், ஒருவன் ரமலானை எதிர்பார்த்து ரமலானை அடையாமல் மரணித்தால் கூட அவன் ரமலானை அடைந்த பாக்கியத்தை தான் பெறுவான். இதுதான் இஸ்லாம். ஒருவன் வளமையாக தஹஜ்ஜுத் சுபஹ் தொழுகின்றான். ஒரு நாள் அவனுடைய எண்ணத்துக்கு மாற்றமாக அவன் உறங்கி விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை மன்னிக்கிறான். ஏன் தெரியுமா? இரண்டு காரணங்கள். ஒன்று, அவன் வளமையாக தொழுதவன் அசந்து தூங்கி விட்டான், அதற்காக அவனை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இரண்டாவது, அந்த அடியான் தொழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உறங்கினான், அதனால் அந்த அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதுபோலதான் இன்று ஜும்ஆவுக்கு வந்திருக்கின்ற அல்லது இன்று உயிரோடு இருக்கின்ற யாராவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ரமலானை அடைவதற்கு முன்னர் மரணிக்க மாட்டார்கள் என்பதற்கு யார் உத்தரவாதம்? லௌஹுல் மஹ்பூலை பார்த்தவர்களா நாங்கள்? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை எங்கள் ஆயுளை நீடித்தவன், அந்த ரமலானையும் அடைகின்ற ஆயுளை நீடித்து தர எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அந்த ரமலானுடைய இரவு காலங்கள் பகற்காலங்களை ஹயாத்தாக்குகின்ற பாக்கியத்தையும் தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு நாம் அனைவரும் இந்த இடத்திலே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. முன்னிருந்தவர்களுடைய விரதம் பல வகையாக இருந்தது. அவர்கள் உணவு உண்ணாமல் எந்த பானத்தையும் அருந்தாமல் இருப்பது மட்டுமல்ல, பேசாமல் இருப்பதும் விரதத்தின் ஒரு வகையாக முன் சென்ற சமுதாயத்திலே இருந்தது. குர்ஆனை பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. இன்று நான் அல்லாஹ்வுக்கு நோன்பை நேர்ச்சை செய்து விட்டேன். ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. எந்த மனிதர்களோடும் நான் இன்று பேச மாட்டேன் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை பாருங்கள், பேசுவதில்லை, பேச்சை நிறுத்துவது. உணவை மட்டுமல்ல, பேச்சையும் நிறுத்துவது நோன்பின் ஒரு வகையாக இருந்தது. ஆனால் பேச்சுக்கு நோன்பு முறியும் என்பது பரலான ஒரு சட்டமாக இருக்கும் என்றிருந்தால் இன்று அதிகமானவர்களுடைய நோன்பு செல்லுபடியற்றதாகிவிடும். இப்பண்டா போல என்ன, நாம நல்லத்தை மட்டுமா பேசுறோம், புறம் பேசலையா, நோன்போட கோல் சொல்லலையா, அடுத்தவனை பத்தி கழுகி ஊத்தலையா? அப்ப நம்மளோட நோன்பு நோன்பாக இருக்குமா? அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான நோன்பாளிகள் பேணுதலற்றவர்கள், அவர்கள் பசித்திருந்ததையும் தாகித்திருந்ததையும் தவிர அவர்களுக்கு வேறு எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு கிடைக்கல. வேணுமன்னா சுகர் குறைஞ்சிருக்கும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கும், பிரஷர் குறைஞ்சிருக்கும். நோன்பினால் என்னென்ன உடல் ஆரோக்கியம் கிடைக்குமோ அது வேண்டுமானால் கிடைத்திருக்கும், உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்றால் உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கும். ஆனால் புறம் பேசி நாவினால் செய்கின்ற தீமைகளை நாங்கள் செய்துவிட்டால் அந்த நோன்பு எந்த பிரயோஜனமும் கொடுக்க மாட்டாது என்பதையும் நாங்கள் அனைவரும் இந்த கட்டத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே குறிப்பிட்ட சில கடமைகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதில் ஒன்றுதான் பகற்காலங்களிலே கட்டாயமாக நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அது ஃபர்ல். அதை தவிர மற்ற எல்லாம் சுன்னத்தான அமல்கள். பர்ல், நோன்பு பர்ல். யாராவது ஒருவன் ரமலானை அடைந்தும் நோன்பு பிடிக்கவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உண்டானவன் என்று சாபமிட்டார்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு ஆமீன் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானை அடைந்து நோன்பு நோக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு சொந்தக்காரன். இன்று பாருங்கள், ஒளித்து மறைத்து பேச தேவையில்லை. நோன்பாளிகளுடைய தகுதியை பாருங்கள். மாற்று மத சகோதரர்கள் ரமலானுடைய மாதத்திலே முஸ்லிம்களுக்கு முன்னால் உணவருந்த வெட்கப்படுகிறார்கள். ஆனால் லேபல் முஸ்லிம் மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, பகிரங்கமாக ஹோட்டல்களில் வெளிப்படையாக பட்டப்பகலிலே உணவு உண்டு சுற்றித் திரிகின்றார்கள் என்றால் இங்கே இரண்டு சாரார்களை நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது.
ரமலானுடைய மாதம் எல்லா வசதியும் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கேட்டா தன்னை ஒரு நோயாளி என்று பொய்யை சொல்லுகின்றான். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீ என்ன பேசினாலும் உன்னுடைய பேச்சுக்களை பதிவு செய்வதற்காக, உன் செயல்களை பதிவு செய்வதற்காக ரகீப் அதீத் என்ற மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்கள் உன்னோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் உன்னுடைய உள்ளத்தை அறிந்தவனாக இருக்கிறான். சரி, ஒருவன் நோயாளியா இருக்கிறான், அவன் நோம்பு பிடிக்கல, உண்மையாகவே நோம்பாளியாக இருந்தால், பிரயாணியாக இருந்தால் அவனுக்கு மார்க்கத்திலே நோன்பை விட்டு பிடிக்க அனுமதி இருக்கிறது. பாலூட்டும் தாயாக இருந்தால், கர்ப்பிணி தாயாக இருந்தால் நோன்பை விட்டு பிடிக்க அனுமதி இருக்கிறது. அதற்காக நீ நோன்பு பிடிக்கவில்லை என்பதற்காக பட்டப்பகலிலே ஹோட்டல்களுக்கு சென்று பகிரங்கமாக அந்த மாதத்தின் புனிதத்தை சீரழித்து மனித உணர்வையும் கடந்து, ஒரு முஸ்லிம் என்கின்ற உணர்வையும் கடந்து பகிரங்கமாக திண்டு தெரிகின்றார்கள் என்றால் இதைவிட ஒரு கீழ்சாதித்தனத்தை ஒரு முஸ்லிம் செய்ய முடியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இவர்களுக்கு தட்டு வைத்து உணவு வழங்குகின்ற ஹோட்டல் உரிமையாளர்கள் இருக்கின்றார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமுதாயத்துக்காக வாழ வேண்டும். 11 மாதங்கள் சுபகில் இருந்து நடிஜாமம் வரைக்கும் வியாபாரம் செய்து உழைக்கின்றீர்கள் தானே? ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்காக நீங்கள் இதை கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியாதா? சரி, ஒரு வீட்டிலே சமைக்கவில்லை, நோயாளி இருக்கிறார், கட்டாயம் உணவு வாங்கித்தான் சாப்பிட வேண்டும் அந்த நோயாளி என்று இருந்தால் அந்த உணவை பார்சல் பண்ணி கொடுத்து வீட்டை போய் சாப்பிடு என்று புத்தியை சொல்லி கொடுக்க வேண்டியதானே? நடு பஜார்ல ஹோட்டல்கள்ல திண்டு சமூகத்தில மானத்தை வாங்கி அல்லாஹ் ரசூலுடைய மானத்தையும் போக்காட்டி இவ்வளவு இலக்காரமாக ஒரு முஸ்லிம் நடக்க வேண்டுமா? நோன்பில்லாமல் உண்மையான நோயாளிகளாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடைகளில் உணவை வாங்கினால் அதை வீட்டுக்கு எடுத்துச் சென்று பக்குவமாக உங்களுக்கு அதை பேணிக் கொள்ளுங்கள். மாறாக மார்க்கத்தின் மானத்தையும், சமூகத்தின் மானத்தையும், வேதத்தின் மானத்தையும், அல்லாஹ் ரசூலுடைய கௌரவத்தையும் நடுத்தெருவிலே சீரழித்த பாவிகளாக நாம் யாரும் ஆகிவிடக் கூடாது. ஹோட்டல் உரிமையாளர்களும் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய கடப்பாடு உள்ளவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் யாராவது ஒரு தவறை கண்டால் கையினால் தடுத்து விடு, இல்லை என்றால் நாவினால் தடுத்து விடு. இரண்டையும் சொன்னார்களே, அறவே முடியவில்லை என்றால் நீ மனதால் வெறுத்து விடு என்று சொன்னார்கள். ஹோட்டல் உரிமையாளருக்கு இருக்கிறது, தம்பி நானும் முஸ்லிம், நீயும் முஸ்லிம், மாசம் ரமலான், எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குது, மார்க்கத்துக்கு ஒரு கௌரவம் இருக்குது, நீ சாப்பிடு, நோயாளி என்ற பிரச்சனை இல்ல, ஆனா அந்த சாப்பாடை கொண்டு வைத்து உன் வீட்டுல சாப்பிடு என்று சொல்ல முடியுமா? முடியாதா? இல்லை இல்லை, விட்டாளவன் நாளைக்கு வேற கடைக்கு போயிருவானே என்றதுக்காக ஹோட்டல் வியாபாரியும் பயப்படுறார். இவனும் மார்க்கத்தின் மானத்தை இழந்து சாப்பிட்டு தெரிகின்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வும் ரசூலும் அங்கீகரித்த காரணங்கள் இன்றி யாரெல்லாம் நோன்பு மாதத்தை புண்ணியத்தை கெடுக்கிறார்களோ, கண்ணியத்தை கெடுக்கிறார்களோ, அதனுடைய புனிதத்தை சீரழிக்கிறார்களோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்த சாபம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஆமீன், அவைகளுடைய கூலியை அனுபவிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்திலே இஅ்திகாஃப் என்கின்ற பள்ளிவாயலிலே இஅ்திகாஃப் இருக்கின்ற சுன்னத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்திலே தனிமையாக செய்ய வேண்டிய வணக்கங்களும் இருக்கின்றன, குடும்பங்களை விட்டு பிரிந்து செய்ய வேண்டிய வணக்கங்களும் இருக்கின்றன, கூட்டாக சேர்ந்து செய்ய வேண்டிய வணக்கங்களும் இருக்கின்றன. குடும்பங்களை விட்டு பிரிந்து செய்ய வேண்டிய இஅ்திகாஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் எங்களுக்கு ரமலானுடைய மாதத்திலே அதிகம் அதிகம் காட்டித் தரப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி ரமலானுடைய கடைசி 10 இறுதி 10 முழுமையாக அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
கடைசி பத்திலே முழுமையாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் தெரியுமா? தொங்க போடப்பட்ட ஒரு புடவை மட்டும்தான். திரையை அகற்றிவிட்டால் வீடு தெரியும், திரையை மூடிவிட்டால் பள்ளி இருக்கும். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடும் பள்ளியும் பக்கத்திலே இருந்தது. ஆனாலும் அந்த வீட்டை விட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 10 நாட்களும் இறுதி நாட்கள் பள்ளி வாயிலே இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்றால், இஅ்திகாஃப் ஒரு சகோதரர் கேட்டார், ஹஜ்ரத் இஅ்திகாஃப் 10 நாளும் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சாத்தியமா நம்மளுக்கு என்று கேட்டார். 10 நாளும் பள்ளிக்குள்ள போய் இருந்தா பிள்ளை குடிய பாக்குறதாரு, உழைக்கிற யாரு, தொழில் செய்யற யாரு, எப்படி இதை செஞ்சுக்கிறேன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய காலங்களை சம்பாத்தியத்துக்கு தந்திருக்கிறான். அந்த 10 நாட்களை தானே ஒரு கட்டாயமான இஅ்திகாஃபாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அதை நாங்கள் வருடத்தில் 10 நாட்களை ஒதுக்க ஏன் முடியாது? அன்பு சகோதரர்களே, சரி முழுமையாக இருக்க முடியவில்லையா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தையாவது இஅ்திகாஃபுக்கென்று ஒதுக்க முடியுமா இல்லையா? குறைந்தபட்சம் இரவு நேரத்தை மட்டுமே ஒதுக்க முடியுமா இல்லையா? மட்டுமாவது இப்படி சிந்திக்கின்ற சகோதரர்கள் கடந்த காலத்தில நம்முடைய முன்னோர்கள் 6 மாத காலம் செலவு செய்து கப்பலில் பயணம் செய்து ஹஜ்ஜி செய்தார்களே. அந்த காலத்துல நம்ம டாக்கள் இருந்திருந்தா ஹஜ்ஜிக்கு போயிருக்க மாட்டான் போல இருக்குது. 10 நாளைக்கு இஅ்திகாஃபுக்கு வர்றதுக்கே இவனுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா 6 மாசம் செலவு செஞ்சு ஹஜ்ஜிக்கு போயிருப்பானா? இப்ப கூட ஒரு மாசத்தை செலவு செஞ்சு ஹஜ்ஜிக்கு போறண்டா எப்படி இருக்கும்? இப்ப எல்லாம் மொபைல், எல்லாம் கைவசம், கையடக்க தொலைபேசி. உடனே கூட தவாப், நான் இப்ப தவாப் ஓடிக்கிட்டு வீட்டு கோல் வருது, சஃபா மர்வா தொங்கோட்டம் ஓடுறாரு கோல் வருது, மீனாவுல இருக்கிற கோல் வருது, தப்பில்ல. ஆனா துனியாவை கொஞ்சம் வெறுத்து அல்லாஹ்வை அடையுறதுதான் நபிமார்கள் காட்டி தந்த வழிமுறை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய அருமை மனைவி அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செல்வ சீமாட்டி, அவர்களிடம் விசாலமான வீடு இருந்தது. அந்த வீட்டிலே ஒரு அறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வணக்க வழிபாடுகளுக்கென்றே மிஹ்ராபோடு தயார்படுத்தி கொடுத்தார்கள் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவிலே சென்று தியானிப்பதை தான் இறுதி கட்டத்திலே விரும்பினார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிராவிலே தான் தோற்றம் கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலே எங்களுக்கு இஅ்திகாஃபை விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டி இருக்கிறார்கள். நாங்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த ரமலானிலே துஆ கேட்பதை விரும்புவார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்கிறானே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறானே, அதே அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய தொடரில் என்ன தெரியுமா சொல்கிறான்? வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, எனது அடியார்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவர்களுக்கு நான் மிக சமீபத்திலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, என்னிடத்திலே பிரார்த்திக்கின்ற என் அடியார்களின் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவனாக நான் இருக்கிறேன். இமாம்கள் சொல்கிறார்கள், நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது ரமலானுடைய மாதத்தில் விசேடமாக நாம் எல்லோரும் துஆக்களை அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது என்று அறிஞர் பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்திலே அதிகம் கொடை கொடுப்பார்கள். நாங்களும் சதகா கொடுக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஜகாத்தை பற்றி பிரிதான ஒரு ஜும்ஆ இடம்பெற இருக்கிற காரணத்தினால் அந்த தலைப்புக்குள் நான் செல்லவில்லை. ஜகாத்தை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், சதகாக்களை கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
தர்மம் கொடுத்து அவர்களின் கரங்கள் சிவந்து போகின்ற அளவு இந்த ரமலானுடைய மாதத்திலே தர்மம் கொடுக்க கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு நாளிலும் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆனை பாடம் கேட்பார்கள், கற்றுக் கொடுப்பார்கள், ஓதி காண்பிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஓதி காண்பிப்பார்கள். வானவர் ஜிப்ரீல் வந்து குர்ஆனை ஓதச் சொல்லி ஓத கேட்டு அவர்கள் செல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதிகமாக சதகாவை அள்ளி கொடுப்பார்கள். குர்ஆனை ஓதுகிற பொழுது, ஜிப்ரீலை சந்திக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலே தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். கான அஜ்வதன்னா, அன்றிருந்த மக்களுக்குள் பெருமானாரை மிஞ்சி ஒரு தர்மகர்த்தா இருக்கவில்லை என்கின்ற அளவு அதிக கொடை கொடுப்பவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். இந்த மரபில் தான் நம்மில் யாராவது மரணித்து விட்டால் அவர்களுக்கு பிரார்த்திப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் மக்களை ஒன்று திரட்டி ஆலிம்களை, ஹாஃபில்களை, உலமாக்களை எடுத்து குர்ஆன்களை முழுமையாக ஓதி முடித்து ஓதப்படுகின்ற இடத்திலே காசு பணங்களை தர்மமாக கொடுத்து உணவுகளை சமைத்து வழங்கி தர்மத்தை நம்முடைய முன்னோர்கள் நம்மை விட்டு மறைந்தவர்களுக்காக செய்கின்ற பொழுதும் இந்த மரபை பேணி வருவார்கள். குர்ஆன் ஓதப்படுகின்ற இடத்திலே நாங்கள் சதகாக்களை கொடுக்க வேண்டும், துஆக்களை கேட்க வேண்டும். அதற்கு மிகச் சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அழகாக சூசகமாக எங்களுக்கு சொன்னான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று வார்த்தையால் மட்டும் சொல்லி கடந்து விட முடியுமா? முடியாது. அதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானிலே அதிகம் குர்ஆனை ஓதினார்கள். குர்ஆன் ஓதப்படுகிற வேளைகளில் எல்லாம் சதகா, தான தர்மத்தை கரங்கள் சிவக்க, மக்களின் மனங்கள் வியக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி வழங்கினார்கள் என்று பல நபிமொழிகளை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன நபிமொழிகள் அதிகம் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே இது பற்றி வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் அடியார்களுக்கு நாளை மறுமையிலே ஷஃபாஅத் செய்யும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், என்னை நோற்று இந்த அடியான் தன்னுடைய ஆசாபாசங்களை அடக்கினான், அவனுக்காக பரிந்துரை செய்கிற பாக்கியத்தை எனக்கு தா என்று நோன்பு மன்றாடும். குர்ஆன் சொல்லுமாம், இறைவா, அவன் என்னை ஓதி என்னை கொண்டு இரவு வணக்கங்களை செய்து என்னை கொண்டு அவன் நன்மை அதிகம் செய்த காரணத்தினால் இந்த அடியானுக்காக பரிந்துரை செய்கின்ற பாக்கியத்தை எனக்கு தா என்று குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுமாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் அடுத்ததாக குர்ஆனை அதிகம் ஓத வேண்டிய மாதமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இஸ்லாத்தினுடைய மூன்றாவது கலீஃபா, அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஒரு தடவை முழுமையாக ஓதி முடிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி? சூரத்துல் ஃபாத்திஹா மட்டுமில்ல, ஒரு ஜுஸு அல்ல, ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்கின்றவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் ரமலானுடைய மாதத்திலே 3 இரவில் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 10 ஜுஸு, ஒரு நாளைக்கு 10 ஜுஸு, 3 நாளும் 30 ஜுஸு, முழு ரமலான்ல 10 தடவைகள் குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இமாம்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சில இமாம்கள் 7 நாட்களுக்கு ஒரு ஜுஸு, ஒரு 30 குர்ஆனை ஜுஸுவையும் முடிக்கக்கூடியவர்களாக, ஒரு ரமலானிலே 4 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சில இமாம்கள் ஒவ்வொரு பத்திலும், முதலாம் பத்திலே ஒரு தடவை குர்ஆன், இரண்டாம் பத்திலே ஒரு தடவை குர்ஆன், மூன்றாவது பத்திலே ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இன்னும் சில அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ், உலகில் அறிவு கடல், நாமெல்லாம் பிந்திருக்கின்ற மார்க்க சட்ட
நூல்களுக்கெல்லாம் சட்டதிட்டங்களுக்கெல்லாம் தாய்மகன் சையதுனா இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்திலே ஒரு நாளைக்கு 2 தடவைகள் 30 ஜுஸ் குர்ஆனையும் ஓதி முடித்து ரமலான் 30 நாட்களிலும் 60 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிப்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். இதுல என்ன விளங்குது? ரமலானில் அதி கூடிய கவனம் செலுத்த வேண்டிய வணக்கங்களில் குர்ஆன் ஓதுவது என்பது மிக பிரதானமான வணக்கம் என்பது எங்களுக்கு அழகாக விளங்குகிறது. எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே மிக பேரறிஞராய் வாழ்ந்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ், ஹதீது கலைக்கும் மார்க்க சட்டத்திற்கும் மிக புத்துயிர் கொடுத்த மாபெரும் மேதை இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள். அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர் ஹதீஸ் கலையை போதிக்கின்ற ஒரு அறிஞர். ஆனால் ஹதீதை போதிப்பதை விட்டுவிட்டு, மக்களுக்கு பயான் சொல்லுவதை விட்டுவிட்டு, மக்களுக்கு இல்மை கற்றுக் கொடுப்பதை கூட விட்டுவிட்டு ஓடிப்போய் குர்ஆனை ஓதுகின்ற அமலைத்தான் ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் செய்திருக்கிறார்கள். இப்படி நீண்ட விடயங்களை இந்த மாதத்திலே குர்ஆன் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்த அறிஞர்கள் வரிசையிலே அதிகமான அறிஞர்களை சொல்ல முடியும் சகோதரர்களே. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆயுளை நீளமாக்கி இருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்கு குர்ஆன் ஓத முடியவில்லை என்றாலும் யாராவது ஒருவரை ஓத வைத்து விட்டு கேட்டுக்கொண்டு இருங்கள், அதற்கும் கூலி இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? குர்ஆன் ஓத தெரியாது என்று விரண்டோட தேவையில்லை. நாம் ஓதுகின்றவர்களை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் எங்களுக்கு கூலி இருக்கிறது. அதனால் இந்த வருடம் ரமலான் மாதம் முழுவதுமாக நம்முடைய பள்ளிவாசல்லே மிக விசேடமான அமல்களை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்துக்காக, நம்முடைய நன்மைக்காக, மறுமை வாழ்வுக்காக. அந்த அடிப்படையிலே சுபஹ் தொழுகைக்கு பின்னால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மார்க்க சட்ட திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலிலே எல்லோருக்கும் கற்பிக்கப்படவிருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் கட்டாயமாக இணைந்து அதிலே பங்கு கொள்ள வேண்டும். லுஹர் தொழுகைக்கு பின்னால் பயானை நிறுத்தி குர்ஆனை ஓதுகின்ற திலாவத்துல் குர்ஆன் என்கின்ற மஜ்லிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வயது முதிர்ந்தவர்களே, இளைஞர்களே, குர்ஆனை ஓத முடிந்த சிறுவர்களே, கூச்சப்பட வேண்டாம். தெரியவில்லை என்றால் உங்களுக்கு குர்ஆனை ஓதுவது எப்படி என்று சொல்லித் தருவதற்கு சுமார் 6 ஹாஃபில்கள் பள்ளிவாயலிலே முஹைதீன் ஜும்மா மஸ்ஜிதிலே நியமிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வயது முதிர்ந்தவர்கள், இளைஞர்கள் வெட்கப்படாதீர்கள். அறிவை கற்கின்ற விடயத்திலே வெட்கப்படுகின்றவன் நாளை இன்னும் ஒரு விடயத்திலே வெட்கித்து தலை குனிய வேண்டிய நிலை ஏற்படும். அறிவை கற்கின்ற விடயத்திலே வெட்கப்படாதீர்கள். எனவே லுஹருக்கு பிறகு குர்ஆன் ஓத முடியாதவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க முடியும், கற்றுக்கொள்ள ஆசையுள்ளவர்கள் கற்றுக்கொள்ள முடியும், ஓத முடிந்தவர்கள் இணைந்து ஓதிக்கொள்ள முடியும். நீங்கள் கூட்டாகவும் ஓதலாம், தனியாகவும் ஓதலாம். ஹாஃபில்களும் உலமாக்களும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் புகாரி ஷரீஃபை ஒரு மாசம் ஓதுகிறோம். குர்ஆனை இந்த ரமலானிலே ஓதினால் என்ன? எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க, புகாரி எல்லாரும் ஓதுறோம் இல்லையே, உலமாக்கள் ஓதுகிறார்கள், மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஷா தொழுகைக்கு பின்னால பயான் நடக்கும். இறுதி பத்திலே சகருடைய உணவோடு சேர்த்து இறுதி பத்திலே இரவு 2 மணியிலிருந்து சுபகு வரைக்கும் சகர் உணவோடு சேர்த்து சகல வணக்க வழிபாடுகளுக்குமான ஏற்பாடுகளும் பள்ளி வாயிலில் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்திருக்கின்ற இந்த வேளையிலே எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், ரமலான் வரைக்கும் இந்த ஆயுளை நீடித்த இறைவா, ரமலானை அடைகிற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தருவாயாக. லைலத்துல் கத்ரை அடைகிற பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்த நன்மாராயங்களை நசீபாக்குவாயாக.
நோன்பாளிகள் நோன்பதற்கு செய்வதற்காக பள்ளி வாயில்களுக்கு கஞ்சிகளை வழங்கி தர்மங்களை நிறைவேற்றுகின்ற மக்களுடைய குடும்பம், பிள்ளை குட்டி சகலருடைய பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. அவர்கள் மறைந்தவர்களின் மன்னரைகளை விசாலமாக்குவாயாக. ஹயாத்தோடு இருக்கின்ற மக்களை ஈமானோடும் தௌபாவோடும் மரணிக்க செய்வாயாக. இறுதி வேளையிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவோடு ரூஹ் பிரிகிற பாக்கியத்தை அனைவருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை ஹயாத்தாக்கி அதை கொண்டு எங்கள் இதயங்கள் உயிர் பெற ஓதுவதற்கு யாரெல்லாம் இந்த ஜும்ஆவுடைய பயானை கேட்டு தயாராகி இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த மக்களுடைய கல்விலே பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. அவருடைய எண்ணத்திலே இஸ்திகாமத் என்கின்ற உறுதியை கொடுப்பாயாக. மஜ்லிஸிலே கலந்து குர்ஆனை ஓதுகின்ற அல்லது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அல்லது அந்த சபையில் பங்கு கொள்ளுகிற பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த பணிகளுக்காக உதவி ஒத்தாசை செய்யக்கூடிய எங்கள் ஊரை சேர்ந்த உலமாக்கள், ஹாஃபில்கள், பள்ளிவாயல் நிர்வாகிகள் மற்றும் எங்களுடைய ஊர் மக்கள் அனைவருக்கும் நிறைவான பரக்கத்தை இந்த ரமலானிலே தருவாயாக. நோயற்ற வாழ்வை தருவாயாக. ஆரோக்கியமான உடலை தருவாயாக. பாவமற்ற வாழ்வை தருவாயாக. யா அல்லாஹ், கடந்த காலத்தில் நாம் செய்திருக்கிற சகல பாவங்களையும் உன்னை தொடும் பாவமாயிருந்தாலும் நீ மன்னித்து விடுவாய் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த புனித நாளிலே புனித நேரத்திலே கையேந்தி கேட்கிறோம் ரஹ்மானே, எங்களுடைய சகல பாவங்களையும் இந்த நொடியிலே துஆ கேட்டவர்கள், ஆமீன் சொன்னவர்கள், காது தாழ்த்தியவர்கள், உள்ள முறியவர்கள் அனைவருக்கும் நசீபாக்கி அல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. إن الله تعالى يقول: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. بارك الله لنا ولكم وبارنا وإياكم والمسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. حافظوا على الصلاة والزكاة والصوم والحج. عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب المحارم والمكاره. إن حسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام، وهو يقول وهو أصدق القائلين: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه. اللهم ارحم الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن سيدنا بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن سبتي رسول سيد شباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، والباقين من العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن
رضي الله تعالى عنهم وعن أم رسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وعن سائر أصحاب رسول الله وأزواجه وذرياته وأهل بيته كلهم أجمعين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أذل الشرك والكفرة والمشركين، اللهم دمر أعداء الدين، اللهم انصر المسلمين في فلسطين، اللهم احفظ المسلمين في فلسطين، اللهم أيد المسلمين في فلسطين، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ثبت أقدامنا وأقدام آبائنا وأمهاتنا وأولادنا وأزواجنا وأهلينا على طريقة أهل السنة والجماعة إلى يوم القيامة. اللهم ارفع عنا البلاء والغلاء والفحشاء والمنكر والجدب والقحط والوباء والدين والمرض والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.